இது தேநீர் கதைகளின் கதை நேரம். இன்று உங்கள் கண்களுக்கும் காதுகளுக்கும் விருந்தாவது ஐயப்ப சாமி வரலாறு அத்தியாயம் 2. சாமியே சரணம் ஐயப்பா, சாமியே சரணம் ஐயப்பா. கதையை கேட்கும் ஆர்வம் உங்களுக்குள்ளும் தொத்திக் கொண்டதா? அத்தியாயம் 1ல் மணிகண்டனோட ஐயப்பனோட பிறப்பு, அவரோட இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். இப்போ அத்தியாயம் 2. மக்கள் எல்லாம் அரசர்கிட்ட வராங்க. ஒரு அரக்கி எங்களெல்லாம் ரொம்ப தொல்லை பண்ணுறா, எங்களால் காட்டுக்குள்ளேயே போக முடியல அரசே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ஐயப்பன் தன்னோட அரசர் அப்பா கிட்ட, அப்பா, மக்களெல்லாம் ரொம்ப பாவம், மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அரக்கிக்கிட்ட இருந்து மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாரு. அரசர் தன்னோட மெல்லிய குரலில், அதெல்லாம் சரிதான் மகனே, ஆனால் நீ போகிறது சரியாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு நம்ம இளவரசர் மிகுந்தன், அப்பா, நான் மக்களுக்கு சேவை செய்யத்தான் பிறந்திருக்கேன், அதுக்கு என் வயது ஒரு தடையா இருக்கக்கூடாது அப்படின்னு தன் தந்தையிடம் அனுமதி பெற்று போருக்கு கிளம்புறார். ராஜா மனசுக்குள்ள பயம் இருந்தாலும் தன்னோட மகனோட தெய்வீக சக்தி தெரியும் இல்லையா, அதனால ஐயப்பனை தைரியமா காட்டுக்கு அனுப்புறார். மணிகண்டன் கையில வில்லம்பை எடுத்துக்கிட்டு அவருக்கு பின்னால அரசர் எல்லாம் படை வீரர்கள் எல்லாமே வர்றாங்க. காட்டுக்குள்ள முதல் அடி எடுத்து வைக்கும் தருணம் ஐயப்பன். வீடுகள் எல்லாம் தன் இயல்பை மறந்து இயல்பாயின, அமைதியாயின. விலங்குகள் எல்லாம் மிகவும் சாதுவாக மாறியது. இப்பதான் அந்த அரக்கி வர்றாங்க. இந்த காடு என் வசம், இங்க யாருமே உயிரோட போக முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அம்மா ஐயப்பன் மெல்லிய குரலில், அம்மா, மக்களை துன்புறுத்துவது தவறு, நீங்க உங்க தவ காலத்தை முடிச்சிட்டீங்க, நீங்க தெய்வமா மாற போறீங்க, தயவு செஞ்சு மக்களை துன்புறுத்தாதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அவ்வளவு சீக்கிரம் அடங்கி போகவில்லை அந்த அரக்கி. இதன் காரணமா ஒரு பெரிய போர் துவங்குது. போரின் துவக்கம். அசுரி ஒரு பெரிய பயங்கரமான உருவத்துல மாற்றம் பெற்று காடு அசைகிற அளவுக்கு கத்துறாங்க. அதனோட நெருப்பு கணையை ஏவி விடுறாங்க. ஆனா இதுக்கெல்லாம் நம்ம மணிகண்டன் அஞ்சன மாதிரி இல்லை. நம்ம மணிகண்டன் ஒரு அம்பை எய்தும் போதே அதுல ஒரு தெய்வீக ஒளி பறந்துச்சு. மிக குறைந்த நேரத்திலேயே அரக்கிய வீழ்த்தி அரக்கிக்கு சாப விமோச்சனம் தராங்க நம்ம ஐயன் ஐயப்பன். அசுரி தெய்வ வடிவத்துக்கு மாறி ஐயப்பனை வணங்கி சொல்றாங்க, சாமி, என் துன்பத்தை நீங்க முடிச்சீங்க, எனக்கு மோட்சம் கொடுத்தீங்க, எப்போதுமே நான் உங்க பாதம் சேர்ந்திருப்பேன் அப்படின்னு அரக்கியாக இருந்த தெய்வமாக மாறிய பெண் சொல்றாங்க. அதுக்கு பிறகு காடு முழுவதும் அமைதி பரவுது. மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாயிடுறாங்க. மணிகண்டனை எல்லாரும் தெய்வமா பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதன் மறுபக்கம் அரண்மனையில ராணிக்கு பொறாம வந்துடுது. இவ்வளோ மக்கள் மதிக்கிற அளவுக்கு மணிகண்டன் வளர்ந்துட்டான். இப்படி எல்லாரும் மணிகண்டனை மதிச்சா நம்ம மகனை யாரு மதிப்பா அப்படின்னு ராணி மனசு கலங்கி போகுது. இந்த பையன் இருந்தா என் மகன் எப்படி ராஜாவா வருவான் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ராணி. இங்கதான் ஆரம்பிக்குது சகுனி ஆட்டம். ராணிக்குள்ள வந்த இந்த எண்ணம் அடுத்த பெரிய சதிக்கு வழிவகுக்குது. அதை நம்ம அத்தியாயம் 3ல் பார்ப்போம். பார்ட் 1ஓட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. முன்னாடி வீடியோ பார்க்கலன்னா பார்த்து இப்பனோட வாழ்க்கை வரலாறை தெரிஞ்சுக்கோங்க. தேநீர் கதைகளுக்கு நீங்கள் கொடுக்கும் பெருவாரியான ஆதரவு மட்டுமே எங்களுக்கு பெரிய ஊக்கசக்தி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அரசு செய்த சதி அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போமா? இதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேநீர் கதைகள் தோழி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.